என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன? இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அறுப்பின் பண்டிகை, புதிய போஜன பலியை படைக்கும் ஒரு பண்டிகையினுடைய நாள். இந்த பண்டிகை நாள் என்று சொல்லப்படுவது அவர்கள் கதிர்களை அறுத்து அதை முதற்கதிராய் கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே கொடுத்து அதை அடைத்த பின்பு அன்றிலிருந்து 50வது நாள் அவர்கள் அதற்குள்ளாக தங்களுடைய மகசூல் எல்லாவற்றையும் அவர்கள் அறுத்து முடித்து அதனுடைய பலன்களை பெற்று அந்த பலனிலே ஒரு உச்சிதமான ஒரு பலனை எடுத்து அதனாலே அவர்கள் புதிய அப்பங்களை சுட்டு அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து போஜன பலியாய் படைத்து கர்த்தருடைய சமூகத்தில் பலிகளை செலுத்தி கொண்டாடுகிற பழைய ஏற்பாட்டினுடைய அறுப்பின் பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. ஏனென்று சொன்னால் 50வது நாள் என்று கிரேக்க பதத்திலே நமக்கு பெந்தேகோஸ்தே என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆகையினாலே பெந்தேகோஸ்தே நாள் என்று வருகிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதும் அதே நேரத்திலே சபையானது அன்றைக்கு துவங்கப்பட்ட ஆரம்பமாய் இருக்கிறபடியினாலே அந்த 50வது நாள் சபை என்று சொல்லப்படுகின்ற பெந்தேகோஸ்தே என்ற ஒரு சபை என்ற ஒரு பெயர் வருகிறது. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரும் அதனால் நடத்தப்படுகிற சபையும், இது ரெண்டு தான் பெந்தேகோஸ்தே, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பெந்தேகோஸ்தே சபையாக இருக்கிற நாம் அதை ஒரு அனுபவமாய் நாம் அதை கவனிக்கின்றோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பலிகள் பண்டிகைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுத்தின்படியாய் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாய் ஆவிக்குரிய தன்மைகளை நமக்கு போதிக்கிறது. இந்த ஆவிக்குரியதை நாம் ஆராய்ந்து நாம் அதன்படி செயல்படுவது தான் வேதத்தின்படியாய் நாம் தேவனுக்கு செலுத்துகின்ற ஒரு ஆராதனையாய் மாறுகின்றது. இந்த பெந்தேகோஸ்தே என்றால் என்ன என்பதற்கு ஒரு 4 வார்த்தைகளை நாம் அதிலிருந்து எடுத்தோம். முதலாவதாக அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ற ஒரு வார்த்தை எடுத்தோம். ஒரு மனம் என்பது பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவமாய் ஒரு மனம் எப்படி வரும் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். இரண்டாவதாக ஓர் இடத்தில் கூடினார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது அவர்கள் எல்லாரும் வீடுகளிலே ஜெபித்தார்கள் என்பது உண்மை. ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் ஓர் இடத்துல கூடி வந்திருந்த போது, அப்போ ஓரிடத்துல கூடுகிற அனுபவம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் கவனித்தோம். மூன்றாவதாக 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு முழக்கம் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி என்று சொல்லுகிறது. ஒரு முழக்கம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்ட முழக்கத்தை பற்றியும் அவர்களை சுற்றிலும் அந்த வீடு முழுவதுமாக நிரப்பின அந்த முழக்கத்தை பற்றியும் நாம் கடந்த வாரங்களிலே கவனித்தோம். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி சத்தத்தை கேட்கிற பரலோக அனுபவமும் அந்த சத்தத்தினால் சூழப்படுகிற பரலோக சூழலினாலே நாம் சூழப்படுகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லி 2 விதமான அனுபவங்களோடு கடந்த வாரத்தில் நாம் முடித்தோம். இன்றைக்கு கடைசியாக இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் கவனிக்க போகின்றோம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் ஒருமனப்படுவதுதான். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் ஓரிடத்தில் கூடுவது. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் தேவனுடைய சத்தத்தை முழக்கத்தை கேட்பது. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் இது மொத்தமாய் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கப்படுகிற அனுபவம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் தான் இருந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவமாய் சொல்லப்படவில்லை.
ஒவ்வொருவருக்கும் தனித்தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கிற அனுபவமாய் சொல்லப்படுகின்றது. அதை தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகின்றோம். ஒரு கல்யாணத்திற்கு போகிறோம், ஒரு நல்ல ஒரு விழாக்களுக்கு நாம் போகிறோம், நல்ல ஒரு விருந்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தப்படுத்தும் பொழுது எப்படி ஆயத்தப்படுத்துவார்கள் என்றால், எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு, எல்லாருக்கும் தேவையான ஒரு சாம்பார், எல்லாருக்கும் தேவையான ஒரு பொரியல் கூட்டு, எல்லாருக்கும் தேவையான ஒரு இறைச்சியினுடைய பதார்த்தங்கள், இது எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாய் செய்வார்கள். அப்படி மொத்தமாய் செய்து விருந்துக்கு வருகிறவர்களை தனித்தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு பரிமாறப்படுகிற உணவு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே இலையிலேயே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் தெரிஞ்சுக்கங்க, சாப்பாடெல்லாம் ஒன்னாதான் செய்யறாங்க. ஆனால் பரிமாறும் பொழுது அவர்களுக்கு தனித்தனியே அதை பரிமாறுவது, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் விசாரிக்கின்ற ஒரு விசாரிப்பிற்கு நல்ல ஒரு அடையாளமாய் சொல்லப்படுவதை போல பரலோகத்தினுடைய ஒரு அனுபவம் பூலோகத்திற்கு வரும் பொழுது, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அக்கினி மயமான நாவுகள் என்று சொல்லப்படுகின்ற அக்கினியை சந்திக்கும் பொழுது, அக்கினி ஜனங்களை சந்திக்கும் பொழுது அந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த அக்கினி சந்திக்கும் பொழுது அதனுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் இந்த அக்கினி மயமான நாவுகளை போன்ற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அதற்கு பின்பு அவர்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கினது என்று சொன்னால், நாம் முதலாவது ஒரு படியாய் அக்கினியை பற்றி நாம் கவனிப்போமே. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அக்கினி என்று சொல்லப்படுகிற காரியங்கள் வானத்திலிருந்து இறங்குவதோ அல்லது தேவன் மனுஷர்களோடு பேசுகிற தன்மையிலோ, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அக்கினியாய் வெளிப்படுத்தும் பொழுது, இந்த அக்கினியாய் வெளிப்படுத்துகிற தன்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாய் சொல்லப்படுகிறது. நாம் அதில் 1-2 கவனிக்கலாமே. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும் 17வது வசனங்களையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இங்கே ஆபிரகாமிற்கு தேவன் வெளிப்படும் பொழுது, தேவன் பேசும் பொழுது காளைகளையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய சில பலிகளையும் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பலிகளின் பொருள்களை துண்டங்களாய் 2ஆய் அதை துண்டித்து பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறது. அப்படி பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும் பொழுது 15-17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 17வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சூரியன் அஸ்தமித்து இதோ புகையிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும், கடந்து போகிற அக்கினி ஜுவாலை அப்படின்னா பாருங்களேன், தேவன் ஆபிரகாமிற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், உன்னுடைய காலத்தில் அல்ல, உன்னுடைய பையனுடைய காலத்தில் அல்ல, பேரனுடைய காலத்தில் அல்ல, உன் பிள்ளைகளுடைய சந்ததி வரும் பொழுது. அதாவது ஏற்கனவே சொல்ல போனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே இருந்து 3வது 4வது சந்ததியிலே நடக்க போகின்ற காரியத்தை பற்றி, ஆபிரகாமிற்கு ஈசாக்கு பிறந்தார், யாக்கோபு பிறந்தார். இந்த யாக்கோபிற்கு யோசேப்பு என்ற ஒருவன் பிறந்து அவன் எகிப்திற்கு போன பின்பு இவர்கள் எல்லாரும் போகிறார்கள். ஏறக்குறைய இவர்கள் விடுதலையாகி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியாய் இவர்கள் அங்கே சென்று அடிமைகள் ஆன பின்பு அவர்கள் விடுவிக்கப்படுகிற விடுதலையை பற்றி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த விடுதலை வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஏறக்குறைய நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் விடுதலை ஆன காலமும் ஆபிரகாமிற்கு சொல்லப்பட்ட காலமும் எடுத்தால் ஏறக்குறைய 500 வருடங்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தேவனுடைய அக்கினி கடந்து போவதற்கு தேவனுடைய அக்கினி எந்த அடையாளத்தை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் நினைத்திராத காலங்களிலே கூட தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் தெரியாத, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர், லிமிடேஷனோட பேசுறார். ஆனால் இன்னொரு இடத்துல உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய மூளைக்கு, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு எந்த காரியம் எட்டாது இருக்கிறதோ, அறியாது இருக்கிறதோ, மறைந்து இருக்கிறதோ, தூரம் இருக்கிறதோ அவைகளையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு மாத்திரமல்ல அன்றைக்கும் அவர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாததை நிறைவேற்றும் என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு முச்செடியிலே மோசேவிற்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த முச்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகாதபடிக்கு இருக்கிறது. இந்த அற்புத காட்சியை நான் காணட்டும் என்று சொல்லி மோசே அதனுடைய கிட்டி சேர்ந்து மோசே அதனோடு கூட பேசுகிறார். நீங்கள் அந்த இடத்திலே வாசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மோசையை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கின்ற ஒரு அழைப்பை பற்றி பேசுகிறது. நான் முதலாவது சொன்னேன், அது வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறது. இரண்டாவது, நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் அது உதாரணமாய் சொல்லப்படுகின்றது. அந்த அக்கினியாய் காணப்படுகிற முச்செடியிலிருந்து மோசையை தேவன் தம்முடைய ஜனங்களை அழைத்து வரும்படியாய், தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் மோசைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அக்கினி, இந்த கிதியோன் தேவனுக்கு கொடுத்த பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அவைகளை அங்கீகரிக்கத்தக்கதாய் அக்கினி அனுப்புகிறார். நான் சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாய் அக்கினி வருகிறது, அழைப்பிற்கு அடையாளமாய் வருகிறது, அங்கீகரிப்பிற்கு அடையாளமாய் வருகிறது. நீங்கள் அதே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் மனோவாவும் அவனுடைய மனைவியும் தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு தேவனுடைய தூதனானவன் தோன்றி காணப்பட்டு உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்ட ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தவர் தான் சிம்சோன். இந்த மனோவாவினுடைய காலங்களிலே பலிபீடத்திலே ஏறின, அந்த அக்கினியிலே ஏறின ஒரு தூதனை பற்றி சொல்லப்படுகின்றது. இந்த மனோவாவினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுக்கு செலுத்தின காரியங்களை தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதை நான் இப்படி சொல்லுகிறேனே, அக்கினி ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது. நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 38 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் எலியா தீர்க்கதரிசி மலையின் மேலே எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் அழைத்து அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி பலிபீடத்திலே அக்கினியை இறங்கின ஒரு மனுஷனாய் அக்கினி இறங்கின ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு சவாலோடு நின்றவர் தான் எலியா. இந்த சவாலிலே ஜெயம் பெறத்தக்கதான ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த அக்கினி அவனுடைய ஜெயத்திற்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் எலிசாவிற்கு முன்பாக எலியா அக்கினி மயமான குதிரைகளின் மேல் அவன் ஏறி போனதை நீங்கள் வாசிக்கிற இந்த பகுதி, இந்த அக்கினி எதை காட்டுகிறது என்று சொன்னால், எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அக்கினியாய் இருக்கிறது. அப்படிங்க, நான் உங்களுக்கு அக்கினியை பற்றி கடகடத்து நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறதற்கு அக்கினி ஒரு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு ஒரு அக்கினிக்கு அடையாளமாய் வருகின்றது. தேவன் நம்முடையதை அங்கீகரித்தார், கிரியைகளை அங்கீகரித்தார் என்ற அங்கீகாரத்திற்கு அடையாளமாய் அக்கினி இறங்கினது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் மனோவாவினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே ஒரு அக்கினியை நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் ராஜாக்கள்ல வாசிக்கும் பொழுது எலியாவினுடைய வாழ்க்கையிலே எலியா மற்றவர்களுக்கு முன்பாய் சவாலான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமான ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதற்கு அக்கினி ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இதே அக்கினி ஒரு நாள் எலியாவை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நான் சொல்லுகிறேன், நான் ஆரம்பத்திற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்ன அமர்ந்தது? நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல மொத்தமா வந்து இறங்கின அக்கினி, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியா வந்து இறங்குச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்ற அழைப்பை தேவன் உறுதிப்படுத்தி உங்களை அழைப்பின்படியாய் கிரியை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு கொடுத்ததுதான் உங்கள் மேல் அக்கினிமயமான ஒரு நாவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சுருக்கமா சொல்லட்டுங்களா? தேவன் பெந்தேகோஸ்தே நாளிலே உங்கள் மேல் ஒரு அக்கினிமயமான நாவுகளை கொடுத்தார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலம் நமக்கு அத்தாட்சி சொல்லுகிறது, உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்களுடைய அழைப்பை தேவன் நிறைவேற்றுவார், தேவன் உங்களை அங்கீகரிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே சவாலான காரியங்களிலே தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதே அக்கினி ஒரு நாளிலே இறங்கி வந்து எலியாவை அழைத்து கொண்டது போல ஒரு நாளிலே இயேசு வருவார். நாமும் இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ரகசிய வருகையிலே போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு அக்கினி புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஒரு முன் உதாரணமாய் கொடுக்கப்படுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியானால் நீங்கள் பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவத்தை பற்றி நீங்கள் பேசுவீர்களானால், பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவம் என்று சொல்லப்படுவதை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் எல்லாருக்கும் அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை கண்டார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல அக்கினி என்று சொல்லப்படுகிற ஒரு சாயலை புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தனித்தனியாய் கொடுக்கிறார். அதை எந்த விதத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மேல் இறங்கின அக்கினி நீங்களும் நானும் வீட்டிலே காண்கின்ற நெருப்போ கங்கோ அக்கினி கிடையாது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் அக்கினி என்று சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினதாம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்றதை கொஞ்சம் நம்ம விரிவாய் பார்த்து இன்னைக்கு நம்ம நேரத்தோடு முடிச்சிருவோம். நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பற்றின இன்னும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன், பட் இன்னைக்கு நம்ம நேரம் இல்லாததுனால நம்ம அடுத்த வாரம் கூட நம்ம பார்க்கலாம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் முதல் இறங்கினார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு முழுமையாய் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாகவே வேதத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று வேதத்திலே உண்டு. நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்லுகிறேனே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையுள்ள வசனத்தையும் 80வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானன் வயிற்றில் இருக்கும் பொழுது, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்ற வார்த்தை வருகிறது. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே மாத்திரம் இறங்கினவர் அல்ல, அதற்கு முன்னே நான் அதற்கு அடையாளமா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நிறைய உதாரணங்களை நான் சொன்னேன். நான் விளங்கி கொள்றதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன். நீங்கள் இதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தையும் 46 முதல் 55 வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் உண்டத்தில் வரும் பொழுது அப்படின்ற வார்த்தை வரும். அப்ப மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நீங்கள் மூன்றாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45 வரையிலும் வாசிக்கும் பொழுது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நீங்கள் நான்காவது அதே 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79 வரையில வசனத்தை வாசிப்பீர்களானால், சகரியாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனங்களை சொன்னதை குறித்து நாம் இந்த இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை பற்றி எழுது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் அதே 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38 வரை வாசிப்பீர்களானால், ஆலயத்திலே தங்கி தேவனை புகழ்ந்து பாடின அண்ணா என்று சொல்லப்படுகின்ற அண்ணா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் அதற்கு பின்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப அங்கேயும் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாக நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 40லிருந்து 52வது வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆக 8 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு முன்பாகவே 8 இடங்களிலே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு சொல்லப்படுகிறது. நீங்க இந்த 8 இடங்களிலும் நீங்க பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நான் அதிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் முன்வைத்து ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறங்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை சூழ்நிலையிலே உண்டாக்கினார், உலகத்திலே உண்டாக்கினார். சரிங்களா? உலகத்திற்குள்ளே ஒரு பெரிய சூழ்நிலை, அக்கினி அப்படியே இறங்குகிறது. கண்ணுக்கு முன்பாய் பார்க்கிறார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படியே வணக்கமாய் விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய காரியம் உலகத்திலே பிரத்யட்சையாய் நடக்கிறது. இப்ப அங்கிருந்து அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வாங்கல. இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இருக்கிறவர் அப்படியே பெந்தேகோஸ்தே நாளில் இறங்குவதற்கு முன்பாக சிலருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியா இறங்கினார் என்று சொல்லப்பட்டது. அப்படி கிரியை செய்யும் பொழுது நீங்க நல்லா கவனிங்களேன், நான் சொல்றதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய அக்கினி ஒரு பெரிய சம்பவத்தை நடத்தினது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அக்கினி வரும் பொழுது இது உலகத்திலே நடக்கவில்லை, ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற நடப்பித்தல் காரியத்தை வருகிறது. நான் அதை இன்னொரு விதத்திலே சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே உலகத்தை கலக்கும்படியாய் கிரியை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே உலகத்திற்கு அறிவிக்கும்படியாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அப்படி சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 8 பேருடைய வாழ்க்கையில நான் 1-2 மாத்திரம் இன்றைக்கு ஒரு 3 உதாரணத்தை வைத்து நான் முடிக்கிறேனே. நீங்கள் யோவான் ஸ்நானனை பற்றி நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த யோவான் ஸ்நானன் யார் என்று சொன்னால் ஒரு ஆசாரியனுடைய மகன். சரிங்களா? அப்ப ஆசாரியனுடைய மகன் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள், அதாவது லேவியர்களாய் வருகிற ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு 12 கோத்திரங்களின் மத்தியிலே அவர்கள் ஒரு இடத்தை கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு ஆசாரியனை அங்கே நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை. அப்படின்னா 12 கோத்திரங்கள் இருக்கிற இடங்களிலே 12 கோத்திரங்களும் ஆசாரியர்கள் தங்குகிறதற்கென்று ஒரு இடம் அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஆசாரியர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. இப்ப கோயில்பட்டி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த கோயில்பட்டி முழுவதும் ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப இந்த ஒரு சந்ததியில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு இடம் பாரதி நகர முழுமையாய் நாங்கள் ஆசாரியர்களுக்கு என்று கொடுத்து விடுகிறோம். அந்த நிலங்கள் முழுவதும் ஆசாரியர்களுக்கு சொந்தம், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் குடியிருக்க வேண்டும் என்று ஆசாரியர்களுக்கு முதலாவது இடம் தங்குவதற்கு வசதிகள் கேட்ட சூழ்நிலை கொடுக்கப்படுகின்றது. இப்ப வாங்கல விஷயத்துக்கு. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானன் மேல் இறங்கின உடனே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம் யோவான் தங்குகிற இடத்தை பற்றி சொல்லுகிறது. வாசிங்க. வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். எங்க இருந்தாரு? எங்க இருந்தார் அவரு? வனாந்தரத்துல. நீங்க நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமா இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வனாந்தரமான வாழ்க்கை, வனாந்தரமான சூழ்நிலை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எந்த காரியத்திலையும் ஒரு சுவிட்சம் இல்லை. வனாந்தரத்தை போல நான் கடந்து போகிறேன், இந்த வனாந்தரத்தை கடந்து வருகிறேன் அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடு, வனாந்தரம் வனாந்தரம் பாட்டெல்லாம் பாடிட்டு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றோருடைய வாழ்க்கையை பாருங்களேன். நமக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது, நல்ல இடம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, வீட்டில் உட்காந்துட்டே வனாந்தரத்தை யோசிக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு நல்ல வீடு வாசல்கள் இடங்கள் கொடுக்கப்பட்டு நல்ல ஆசாரியத்துவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது
அவன் வீட்டிலே தங்காமல் வனாந்தரத்திலே இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இந்த வனாந்தரத்திற்கு நான் ஏற்கனவே ஒரு முறை பைபிள் ஸ்டடியில யோவான் ஏன் வனாந்தரத்திலே இருந்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். இரண்டாவதாக நீங்க யோவான் ஸ்நானன் குறித்து எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஆசாரியத்துவத்தினுடைய வேலை. அவன் பிறக்கும் போதே அவருக்கு வேலை, பிறக்கும் போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுங்களா உங்களுக்குலாம்? இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக சுத்திட்டு கிடக்கிறோம். ஆனா பிறக்கும் பொழுதே அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்க அப்பானுடைய ஆசாரியத்துவத்தினுடைய வேலை அடுத்தது உனக்கு கொடுக்கப்படும். நல்ல வேலை செய்யற ஒரு மனுஷன் வேலை செய்யலாம். ஆனால் அவர் என்ன வேலை செய்தாரு, எப்படி இருந்தாரு, எப்படி வாழ்ந்தாருன்னு சொன்னா, நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் அறையிலே வார்க்கச்சையை, நல்ல ஒரு ஆசாரியனுடைய பையன். இந்த காலத்துல கோயில் பட்டியில இருக்கிற நல்ல பாஸ்டர், வசதியான பாஸ்டருடைய பையன் அப்படி வச்சுக்கோங்க. எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு பீரோ இருக்கும், அவனுக்கு வஸ்திரங்கள் இருக்கும், அவன் தனியா போயிட்டு வரதுக்கு அவனுக்கு ஒரு காரே இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியை பெற்ற யோவானுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாமே. நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். தன்னுடைய ஊழியம் என்ன என்பதை அறிந்திருக்கிறான். கவனிங்க, இந்த யோவானை பற்றி நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம். யோவான் ஏன் வனாந்தரத்தில் இருந்தார்? யோவான் ஏன் இப்படிப்பட்ட வஸ்திரங்களையும் இப்படிப்பட்ட உணவுகளையும் அவர் பெற்றிருந்தார் என்று சொன்னால், நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரே இஸ்ரவேலராய் இருந்தவர்கள் 2 கூட்டங்களாய் பிரிந்தார்கள். 2 கூட்டங்களாய் அவர்கள் பிரிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று இஸ்ரவேல், மற்றொன்று யூதா. 2 ராஜ்யங்களாய் வந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம் முடிந்து விட்டது, யூதாவினுடைய ராஜ்யம் மாத்திரமே இருந்தது. அடிமைத்தனத்திற்கு போனார்கள், திரும்ப வந்தார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள். யூதர்கள் மாத்திரமே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம். இந்த யூதருடைய காலங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயத்தோடு சேர்ந்து அது முடிகிற ஒரு தருவாயிலே புதிய ஏற்பாடு துவங்கும் பொழுது இந்த யூதர்களுக்குள்ளே சில பிரிவுகள் வருகிறது. என்ன பிரிவுகள் என்று சொன்னால், நீங்கள் யூதர்களுக்குள்ளே நீங்கள் வாசிப்பீர்களானால், முதலாவதாக பரிசேயர் என்ற ஒரு பிரிவு வருகிறது, இரண்டாவது சதுசேயர் என்ற ஒரு பிரிவு வருகிறது, மூன்றாவது வேதபாரகர் என்ற ஒரு பிரிவு வருகிறது, நான்காவது ஒரு பிரிவு வேதத்தில் சொல்லப்படவில்லை. அந்த பிரிவினுடைய பெயர் எசீனியர்கள் என்று வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் எப்படி வந்தாங்கன்றது ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அல்லது யூத ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு போனார்கள் அல்லவா, அடிமைத்தனத்துக்கு. அங்க போன உடனே பாபிலோன் ராஜாவின் இடத்துல கேட்டார்களாம், எங்களுக்காக எங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நீர் யாரையாகிலும் எங்களுக்கு கொண்டு வர வேண்டும், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், உமக்கு அடிமையா இருக்கிறோம், ஆனால் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அடிமைத்தனத்தினுடைய 2வது பகுதியாக நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களே, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனை அழைத்து கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதற்கு. இந்த எசேக்கியேல் அங்கே போய் என்ன செய்கிறார் என்றால், எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்துல கூட்டி அவரால் சொல்லிக் கொடுக்க முடியாது என்பதற்காக அவர் யூதர்களுக்குள்ளே யார் கர்த்தருக்கு தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த பக்தி உள்ளவர்களை மாத்திரம் ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு, அந்த குடும்பம் இருக்கிற அந்த வீட்டிற்குள்ளே அந்த பகுதிகளில் இருக்கிற எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்லி, இப்படி அவர் ஆங்காங்கே உண்டாக்கினதுதான் வேதத்திலே ஜெபக்கூடம் என்ற ஒரு வார்த்தை, சினகாக் என்று இங்கிலீஷ்ல வரும். நீங்க தமிழ்ல வாசிங்க அப்படின்னு சொன்னா ஜெப ஆலயம் என்று வரும். ஜெப ஆலயம், தேவ ஆலயம்ன்றது வேற, ஜெப ஆலயம்ன்றது வேற. தேவ ஆலயம்ன்றது இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது. ஜெப ஆலயம்ன்றது உங்களுடைய பகுதிகளிலே ஜெபக்கூடம் நடக்குது பாருங்க, அதுதான் ஜெப ஆலயம் அல்லது ஜெபக்கூடம் என்று நமக்கு வருகிறது. இப்படி ஆங்காங்கே இவர் சொல்லிக் கொடுத்து ஜெபிக்க வைத்து வேதத்தை போதித்து வருகிறவர்களை இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு பெயரிலே பரிசேயர் என்று அழைத்தார்கள். பரிசேயர் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம்.
அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கங்கே தெரிந்து கொண்டு இவர்கள் ஜபங்களை நடத்துகிறார். ஏன்னா ஆலயம் கிடையாது. ஆலயம் இல்லைன்னா அவங்க வீட்டுல அப்படி நடக்குது அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். கொரோனா காலத்தில் நீங்க எடுத்துக்க அவங்க வீட்டுல நடந்தது இல்லை ஜபம், அங்கங்க கூடிச்சோம் அந்த மாதிரி வச்சுக்காங்களேன். ஆலயம் இல்லாததுனால ஆங்காங்கே அவர்கள் கூடி ஜெபிக்கிற இடங்கள் ஜப கூடங்களாய் ஜப ஆலயங்களாய் மாறினது. அதற்கு தலைவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள். யூதர்களிலே நன்றாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை பரிசேயர் என்று சொல்லுவார்கள். இந்த பரிசேயருடைய காலங்கள் அதுக்கு பின்பு ஆலயம் கட்ட ஆரம்பிச்சாங்க. எஸ்ராவுடைய காலத்துல எல்லாரும் வந்தாங்க. இப்ப ஆலயம் வந்துருச்சு. ஆலயம் வந்தாலும் இந்த பரிசேயருக்கு அவங்களுக்கு நடத்தின அந்த ஜப கூடத்தை விட முடியல. அதுக்கு என்ன பண்ணாங்க, அவர்கள் யூதர்களுக்குள்ளே தூரமா இருக்கிற ஆங்காங்கே ஜப கூடங்களை வைத்தார்கள். அங்கங்கே ஜெபம் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக, ஆண்டுடைய ஆலயத்தை ஆண்டோட வசனத்தை கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆங்காங்கே அவர்கள் ஜப ஆலயங்களை வைத்தார்கள். இப்ப அந்தந்த ஜப ஆலயங்களை இவங்க போதிக்கிறாங்களா, போதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா பிரச்சனை வருது. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா போதிக்கிறாங்க. ஓய்வு நாளிலே நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் அதிகமாய் செய்யக்கூடாது, ஓய்வு நாளிலே நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவங்க போதிக்கும் பொழுது நார்மலா செய்ய வேண்டிய, இப்ப நம்ம வீட்டுல வந்து ஓய்வு நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வீட்டினுடைய பணிகளை வீட்டினுடைய காரியங்களை நம்ம செய்யாம இருப்போமா? இவைகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. வீட்டு காரியங்களை செய்ய வேண்டியது என்பது அன்றாட கடமை. வீட்டுல சாப்பாடு செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அதை மாத்திரம் வச்சுக்கோங்களேன். ஓய்வு நாள்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும். பரிசேயர் என்ன சொல்றாங்க, வீட்டுல சாப்பாடு கூட நீ செய்யக்கூடாதுன்றாங்க. ஆனா இது எங்களால முடியல, நாங்களாம் வறுமையில இருக்கிறோம், அன்னன்னைக்கு தானே எங்களுக்கு ஏதாவது வியாபாரம் அது இதுன்னு செய்து நாங்க சாப்பிடணும், இந்த கஷ்டத்துல நாங்க என்ன பண்றது, ஆகையினாலே எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க செய்யணும்னு சொல்லும் பொழுது இந்த கடுமையான உபதேசத்தினாலே ஜனங்கள் கொஞ்சம் அப்படி போகும் பொழுது இதற்குள்ள இருந்து ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு சொன்னா சதுசேயர் ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க. என்ன சதுசேயர்னு சொன்னா ஆண்டவருக்குரிய ஆசாரிய காரியங்களை எல்லாம் அந்த நாட்களில் லேவியர் செய்ததை போல அதை நாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சதுசேயரா மாறினாங்க. அவங்க தேவனுடைய ஆலயத்துடைய பணிகளை எல்லாம் செய்கிறவர்கள். இப்ப தேவ ஆலயத்துடைய பணிகள் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற காலத்துல நீங்க வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அப்படி வருதுங்களா பைபிள்ல இருக்கா இல்லையா? அப்போ ஆலயத்திற்குள்ள ஆசாரியனா இருக்கிறவன் தனக்கு யார் விரோதமா இருக்கிறார்களோ, தனக்கு யார் காணிக்கை கொடுக்கலையோ, யார் தசமமாக கொடுக்கலையோ, யார் தனக்கு நன்மை செய்யலையோ அவனை கொலை செய்வதற்கும் துணிகிற ஒரு காலமாய் வந்து விட்டது. இப்போ இவைகளை கண்டவர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இது தேவன் நமக்கு கொடுக்கிற வழி அல்ல, இது தேவனுடைய வழி அல்ல என்று சொல்லி இந்த சதுசேயரிலும் வேத பாரகரிலும் இருக்கிற ஒரு சிலர் தங்களை பிரித்து தனியாய் வாழும்படியாய் வந்தார்கள். இந்த பிரிவு வனாந்தரத்திலே காடுகளிலே போய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் காலையில எழுந்த உடனே யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணி அவங்க நேரா தங்களுடைய இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போய் அவர்கள் எழுதுகிற வேதத்தை எழுதுகிற வேலைகளை அவர்கள் செய்வார்கள். வேலையை முடிச்சுட்டு சாயந்தரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் அவங்க இருக்கிற அந்த வனாந்தரத்தை விட்டு அவர்கள் திரும்ப யோர்தானில் ஸ்நானம் பண்ணி அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு அவர்கள் படுக்கைக்கு அவர்கள் வருவார்கள். இப்படி அவர்கள் வனாந்தரத்திலே தனிமையாய் இருக்கும்படியாய் ஆலயத்திற்குள்ளே கேடானவைகள் நுழைந்து விட்டது என்பதற்காய் தங்களை பிரித்து கொண்டு வந்தவர்கள். இவர்களுடைய பெயர் தான் எசீனியர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த எசீனியர்கள் இருக்கிற இடத்திற்கு தான் இந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஆலயத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து தப்பு, இவங்க செய்யறதெல்லாம் தப்பு, இவங்களை கூட நான் சேவை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவு உண்டானபடியினாலே எந்த இடத்திலே தவறு நடக்கிறதோ அந்த இடம் வசதியா இருந்தாலும் அந்த இடத்திலே அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் கிடைத்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் வனாந்தரத்திற்கு போனான் என்று சொல்லப்படுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வனாந்தரத்திற்கு போனதுக்கு காரணம் இதுதான். ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டதற்கு காரணம் இதுதான். அவனுடைய ஆகாரம் மாறினதற்கு காரணம் இதுதான். காரணம் இந்த ஜனங்களோடு கூட இருந்தால் நமக்கு பரிசுத்தம் உண்டாகாது என்பதனாலே ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்ட ஒரு வேலையை அவர் செய்தார். ஆகையினாலே தான் யோவான் வனாந்தரத்தில் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நான் மணி 10:30 ஆயிடுச்சு, நான் முடிக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும். கவனிங்க,
ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அல்லது அக்கினியினுடைய கிரியைகளை நீங்க வெளியரங்கமாய் நடத்துவதை பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அக்கினி நமக்குள்ளே கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே ஒரு தேவனுடைய கிரியை உண்டாக வேண்டும் என்பதற்கு. உண்டாக வேண்டும் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறோம். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். நீங்க இந்த யோவான் மாத்திரம் இல்லைங்க, நீங்க மரியாதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தன் புருஷனோடு அல்லது திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே அவள் கர்ப்பம் தரித்தாள்னு இருக்கு. நீங்க எலிசபெத் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவள் வயது முதிர்ந்தவளாய் இருந்தாலும் வயது சென்றவள் பிள்ளை பெற்றெடுக்கும்படியான ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியினாலே அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். நீங்கள் சகரியாவை பற்றி நீங்கள் வாசிங்க. நீங்கள் அதே போல அண்ணாளை பற்றி 84 வயசு அண்ணா உங்களுக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து ஊர்கதை உலகத்து கதை பேசாம அவளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியான தேவனை எப்பொழுது புகழ்ந்து கொண்டிருந்தாள். நான் சொல்ல வந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது உலகத்திலே நிறைய காரியங்கள் நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனால் உலகத்திற்குள்ளே இருக்கிற நமக்குள் தேவன் தனிப்பட்ட விதத்திலே கிரியை செய்கிற ஒரு கிரியையினுடைய அடையாளம் தான் பரிசுத்த ஆவியானவர். சொன்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். உங்களுக்கு நான் முடிப்பதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே நான் சொல்ல வேண்டும். நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறீர்கள், அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷை நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிறரிடத்திலே இல்லாத, மற்றவர்களிடத்திலே இல்லாத, உலகத்திலே இல்லாத, கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே இல்லாத எந்த மாற்றம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் உள்ள வருதும், அந்நிய பாஷையில பேசுறதும், நல்ல சத்தமா குதிக்கிறதும், நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம அந்நிய பாஷையில பேசுறோம் என்று நாம் மகிழ்ந்து கொள்வதும் பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையாது. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். வந்த பிறகு நமக்குள்ள என்ன மாற்றம்? உலகத்திலே இல்லாத ஒரு மாற்றம். இப்போ யோவான் ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் ஸ்நானம் என்னுடைய பையன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு ஆலயத்துல பாஸ்டரா இருக்கேன். ஏன் பையன் பாஸ்டரா இருக்கணும். ஆனா அவன் இல்லை, நான் தீர்க்கதரிசியாய் போக போகிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசி தான், கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது நான் என்ன யோசிப்பேன்னா, ஆரம்பத்தில் அது ஒரு வேளை அவன் வயசு வளர்த்த கொஞ்சம் தெரியட்டும், கொஞ்சம் அனுபவம் ஆகட்டும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக. ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவன் ஊழியத்தினுடைய சாயலை நான் கவனிக்கும் பொழுது இவன் தீர்க்கதரிசியா தான் போகணும். அவன் அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தரை பற்றி அவன் போதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நான் அறியும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் அந்த ஊழியத்திற்கு ஏற்றதை போல நான் வளர்க்க ஆரம்பிப்பேன். அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றம் நான் புரிந்து கொள்வேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சமுதாயம் என்று வரும் பொழுது, சபை என்று வரும் பொழுது, மற்றவர்கள் என்று வரும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்ல நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை உங்க புருஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்க மனைவியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலம்தான் அவர்களுக்கு அதை படிப்பித்து கொடுக்கும். They cannot understand your calling. அதை அவர்கள் சொன்னாலும் இது ஒரு பைத்தியக்காரத்தனமானது, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல், இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு. ஆண்டவர் இப்படிலாம் சொல்லுவாரோ, ஆண்டவர் இப்படிலாம் இருப்பாரோ, செருப்பு போட மாட்டான்னு சொல்லுவாரோ, ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரோ, ஆண்டவர் அதை செய்யக்கூடாது சொல்லுவாரோ. சொல்லுவாரு. பைபிள் இருக்கு, பைபிள் இருக்கு. ஆசாரியனுக்கு ஆசாரிய வஸ்திரம் இருக்குங்க. அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்தி தான் தேவ சமூகத்தில் போய் நிக்கணும். ஆனா யோவான் ஸ்நானன் எந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு? ஆசாரியனுக்கு ஒரு வீடு இருக்குது, நிலம் இருக்குது. ஆனா யோவான் ஸ்நானன் எங்க இருந்தாரு? ஆசாரியனுக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அந்த ஊழியத்தை அவன் செய்யணும். ஆனால் யோவான் ஸ்நானனுக்குள்ளே தான் அந்த தேவனுடைய சத்தம் என்று, அவன் மனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மற்றவர்களுக்கு அது புரியாம இருக்கலாம். தட்ஸ் நாட் மேட்டர். உங்க அழைப்பு, உங்க அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிற ஊழியம் கிடையாது. அது பேரு
இன்னைக்கு மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஊழியமே செய்யறாங்க, மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக ஊழியமே நடக்குது. ஆனா யாருமே பார்க்க வேணாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். கர்த்தர் சொன்னது எனக்கு தெரிஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க ஊழியம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். முதலாவது அவங்களுக்கு தெரியணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சபையில உட்கார்ந்து செய்தியை கேட்டு அந்த செய்தி மூலமா காத்துருங்க. ஆண்டவர் அதை படிப்பித்து கொடுப்பார், ஆண்டவர் அதை சொல்லுவார். நான் சொல்லுகிறேன், நான் ஒரு போதகனாய் மாறுவேன் என்றும், கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கொடுப்பார் என்றும், நான் ஒரு சபையை நடத்துவேன் என்றும் ஒரு காலமும் நான் நினைத்தது கிடையாது. ஆனால் எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, எனக்கு கிருபைகள் கொடுக்கப்பட்டது, எனக்கு சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றிலும் நான் வளரும் பொழுது இந்த பாஸ்டர் அப்படின்ற ஒரு ஏரியாவை மாத்திரம் விட்டுருவேன். நான் எதை யோசிப்பேன் தெரியுங்களா? இந்த ஃபுல் பீட்டை மாத்திரம் தான் யோசிப்பேன். பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், அடிச்சு தள்ளிடுவோம். பிரசங்கத்தை மாத்திரம் எடுப்போம், பிரசங்கம் மாத்திரம் பண்ணுவோம் அப்படின்ற பிரசங்கத்தை மாத்திரம் பண்ற ஊழியமே பெரிய ஊழியம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் சபையில கண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்ச பிறகுதான் தெரியுது, அப்படியே எங்க அப்பா சபையில சொல்லி கொடுக்கறத காட்டிலும் சகிச்சுட்டு போறதாண்டா ஊழியன்னு கத்துக்கிட்டேன். நான் என்ன போதிக்கிறேனோ அந்த போதனையில ஜனங்க வளரணுன்றத காட்டிலும் கர்த்தர் எனக்கு போதிக்கிறதுக்காக உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு போதிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், எனக்கு போதிக்கிறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த ஊழியத்திற்குள்ளே வரும் பொழுது, ஊழிய காரியங்களை ஒவ்வொன்றாய் தேவன் எனக்கு படிப்பித்து கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை தேவனிடத்திலிருந்து கேட்டு ஊழியம் செய்யணும்னு நினைச்சனோ அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் எனக்கு கொடுக்கல. ஆனா அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் எல்லாத்தையும் செய்யறாரு. சில நேரங்களில் ஊழியத்தை அழைக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்வாரு, இதை நான் செய்ய போறேன்னு. சரி, ஆண்டவர் செய்வார்னு ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம், ஒன்றும் நடக்காது. நான் ஊழியத்துக்கு வரும்போது எப்படி தெரியுங்களா, எனக்கு சொப்பனம் வந்தது. பெரிய கூட்டம், ஏன்னா நான் பெரிய கூட்டத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நின்று இந்த மாதிரி பிரசங்கம் பண்றேன். அப்படி கனவு அப்படி தெளிஞ்ச உடனே ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா கூட்டம் வச்சேன், ஒரு பெரிய கூட்டம், நல்ல ஊழியம் ஆண்டவர் கொடுக்க போறார். ரொம்ப சந்தோஷத்தோட நானும் ஒரு நாளும் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே 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 கோயில்பட்டிக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு அவளோட தான் வந்தேன். நாட்கள் போக போக நான் வரும்போது ஒரு 18 பேர் இருந்தாங்க. அப்போனா 18 பேர்னா ஒரு 18,000 பேர் வருவாங்க அப்படின்னு கணக்கு போட்டேன். அந்த 18 ஆண்டவர் 20, 40, 60, 80, 100ன்னு மாத்தின இருப்பாருங்க. இந்த 100 பேர் படுத்துற பாடல எனக்கு 100 பேர் தொல்லையே தாங்க முடியலன்னு சொன்னா 1000 பேர் 10,000 பேர் வந்தா நான் எப்படி இருப்பேன்? அப்பதான் வேதத்தை உட்காந்து வாசிச்சேன். ஊழியன்னா என்னன்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா? அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஊழியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இதை வாசிட்டு என்னன்னா, அவன் என் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு. பவுல் ஊழியம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, பவுல் ஊழியம் என்ன? பாடுபாடுதான் பவுல் ஊழியம். ஒரு பட்டணத்தில் அவரை அடிச்சு தூக்கிட்டு போய் வெளில போட்டாங்க, செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட்டணத்தை வெளியில போட்டாங்க. அதுக்கப்புறமா அடிக்க கண்ணை திறந்து பார்த்தாரு, செம்ம வலி, அடிக்கிற அடி கொஞ்சம் நிமிஷம் அடிச்சிருப்பானுங்க, வலி தாங்க முடியல. அப்படியே எழுந்து அப்படியே மெதுவாக தொடச்சிட்டு, ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன், இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபம் கொண்டு போனாராம். நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? உன் காலில் இருக்கிற தூசியை உதறி போடு அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அந்த பட்டணத்துக்கு முன்னால் நின்று காலை நல்லா தொடச்சிட்டு, ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னால இந்த பட்டணம் அழியிருத நான் போயிட்டு வரும்போது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு, ஜெபத்தை போட்டு வல்லமையா பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு கையெல்லாம் தட்டி இருக்கிறேன். ஆனா பவுல் அப்படியே தொடச்சு போட்டு அடுத்தது போவோம் அப்படின்னு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பவுலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஊழியம் என்ன தெரியுமா? உதவாங்கிற ஊழியம். நீ எங்கேயாவது உதவ வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், ஊழியம் நிறைவேறிச்சுன்னு நினைச்சுக்க போ அப்படின்ட்டு. அப்பனா பவுல் போற இடம்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவரு அதான் எழுதுறாரு, நான் போகிற இடங்கள் எல்லாம் கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை. புதுசா ஒண்ணும் கிடையாது, புதுசா ஒண்ணும் கிடையாது. இப்ப நமக்கு மாத்திரம் ஒரு பிரச்சனை வரட்டுமே,
பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு சண்டை போட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கூட்டிட்டு போறாங்க. உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுவோம், சகோதரனை கைது செய்ய போகிறார்கள், ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபிங்க. ஊழியமே அதான்பா. அநியாயமா நீ அழைத்து கொண்டு போவதுதான் ஊழியம். அநியாயமா நம்ம பாடுபடுவதுதான் ஊழியம். அதை பாடுபடாம எனக்காக ஜெபியுங்கள் எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு ஜெபம் பண்ணணும். இந்த சபையாரெல்லாம் பேதருக்காக ஜெபம் பண்ணாங்களாம். எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? விடுதலைக்காக. சரிங்க. பேதர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை வித்தியாசமா சொல்றேன், கேளுங்களேன். பேதர் நாளைக்கு ரகசியமா சொல்லுவேன், பேதுருவே யாக்கோபினுடைய தலையை எடுத்த மாதிரி உன் தலையை எடுத்துருவாங்கப்பா நாளைக்கு. அதனால நீ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஏதாவது கிரியை செய்யட்டும் அப்படின்னு. உடனே பேதர் மனசுல என்ன நினைச்சிருப்பாருன்னா, அப்பா நாளைக்கு நம்ம சாவ போறோம்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இயேசு கிறிஸ்துட்ட போக போறோம். ஒரு 3.5 வருஷம் அவரோட இருந்தோம். அந்த இன்பம் அப்படியே மனசு அப்படியே குளுமையாக்கிட்டு இருக்கு. இந்த இன்பத்தை நான் நேரடியாக போய் சந்திக்க போறேன். ஆகையினால இன்னையோட நம்ம கதை முடிய போகுதுன்னு சொல்லி கடைசி அவர் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சொல்லி ஆசீர்வாதத்தை போட்டு இன்னையோட ஆமென் அப்படின்னு முடிச்சுட்டு அமைதியாபடுத்தி தூங்கியிருப்பாரு. சபையார் ஜெபம் பண்ணதுல ஆண்டவர் ஆள் அனுப்பிட்டாங்க. பேதுருவை தட்டி எழுப்புறாங்க. பேதுரு வெளியில வராரு. சொப்பனத்தை காண்பதை போல அந்த சொப்பனத்தில் நினைச்சிருப்பாரு, ஐயோ நம்ம வெளியில ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்ச ஒரு ஆண்டவரை பார்க்கறதுக்கு கொண்டு போறாங்களோ, ரொம்ப சந்தோஷமா போவோனா வெளியில கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு பேதுரு உன்னை விடுதலை ஆக்கிட்டே நீ போன்ட்டார். இந்த பேதுரு நேரா மேல் வீட்டுக்கு போனாலும் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கதவை தட்டினாங்க. எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. பேதுரு எல்லா கதையும் சொல்லிட்டு அப்போ உடனே அங்க இருக்கிற யாராவது ஒரு அம்மா சொல்லியிருக்கும், ஐயா உங்களுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன், எப்படியாயும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கணும்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே பேதுருக்கு கோவம் வந்துடும். ஏமா கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா? நான் நிம்மதியா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்திருப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ராத்திரி கடந்து மறுநாள் காலையில பேதுருவை கொண்டு போய் தலையை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, 2 செகண்ட்ல உயிர் போயிருக்குமா? ஜெபம் வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி செத்தார் தெரியுங்களா? சிலுவையிலே அறையப்பட்டு, அதுவும் அறையும் சொல்ல, இனி ஏசோ மாதிரி தொங்குட்டுறாதீங்கப்பா, என்னையும் அவனையும் அடையாளம் தெரியாம போயிடும், என்னையும் கும்பிட்டுருவானுங்க. ஆகியனால என்னை தலைகீழ சிலுவையில தொங்குறதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? ஜெபம் பண்ண சபையார் தான். அப்படிதான் சொல்லியிருப்பார் பேதுரு. சொல்லியிருக்கணும், நிம்மதியா ஆண்டவர்கிட்ட போயிருப்பேன், என்னைய கூட்டுட்டு வந்து நிக்க வச்சுட்டு திரும்பவும் பாடாப்படுத்துறீங்களே, நீங்க பாடாப்படுத்துறீங்க. நான் கேபாவை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எதுக்குப்பா என்னை உயிரோட வச்சிருக்கேன்? நான் அப்பவே போயிருப்பேனே. நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய அழைப்பு என்ன தெரியுங்களா? வெளியில இருக்கிற காரியத்தை என்ன சொல்றது, பெரிய ஒரு சம்பவத்தை செய்து முடித்து விட்டோம் அப்படின்ற காரியத்துக்காகலாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெரிய எழுப்புதல் வரும், எழுப்புதல் வந்துச்சுன்னு சொன்னா எல்லார் வீடுகளும் நிரம்பி ஜனங்கள் எல்லாம் ஆவியிலே மகிழ்ந்து குதித்து எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாற போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், என் சபையில் இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறவனையும் என்னால மாற்ற முடியல. அப்புறம் ஊர்ல இருக்கிறவனை நான் எப்படி மாத்துறது? உள்ள இருக்கிறவங்க ஜபத்துக்கு வான்னு சொன்னாலே வருது கிடையாது. உள்ள இருக்கிறவங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கினாலே வருது கிடையாது. இதை விட்டுட்டு உங்களுக்கு ஊரே ரசிக்கப்படன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறக்கிட்டா அவனுக்குள்ள நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாற்றத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்காரு. எழுப்புதல் வெளியில இல்லைங்க, நமக்குள்ள இருக்குது. எழுப்புதல் வேற எந்த இடத்துல இருந்தோ வரப்போறது இல்லை, நமக்குள்ள இருந்தா வரப்போகுது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் வரணுங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து குழந்தையா அவர் இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள் இருக்கு பாருங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் இருக்கணும். என்ன தெரியுங்களா? நம்ம யாரிடத்தெல்லாம் பேசுறோமோ அவங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்களா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நடக்குமா? நடக்காதா? நடக்கணும். கர்த்தர் நடத்துவார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா?
அதெல்லாம் எழுந்து நிற்போம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.